சமூகம் நமக்கு என்ன கத்து கொடுத்துட்டு இருக்கு தெரியுமா? யாரையும் நம்பாத. அவனை பார்த்தா நல்லவன் மாதிரி இல்லடா. அதனால இந்த நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடக்கணும்னா நீ நாளைக்கு மண்டபத்துக்கு வரவே கூடாது. நல்லா இருக்குல்ல அத்தை? நாளைக்கு மண்டபத்துல வச்சு நம்ம குடும்பமா இதே மாதிரி வீடியோ எடுக்கலாம். சூப்பரா இருக்கும். பாட்டி, நீங்க தான் நடுவுல நின்னு டான்ஸ் ஆடணும், சரியா? ஐயோ, நானா? போடி, எனக்கு வெக்கமா இருக்கும். ஐயோ, பாட்டி வெக்கப்பட்டு நான் இப்பதான் பாக்குறேன். அத்தை, நீங்க வெக்கப்படுங்க, எப்படி இருக்குன்னு பாக்கலாம். நான் ஏன்டி வெக்கப்படணும்? அப்படியா? நாளைக்கு மணமேடையில மாப்பிள்ளை பக்கத்துல நிக்கிறப்போ உங்க முகத்தை நான் பார்க்க தானே போறேன். எப்படி வெக்கப்படாம இருக்கீங்கன்னு பாருமா, இந்த வயசுலயே எப்படி பேசுறான்னு. அதான். வா வினோ, உட்காரு வா. வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா? நாளைக்கு விசேஷம்னு பசங்கள்லாம் இப்போல இருந்தே சந்தோஷமா இருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீட்ல நடக்கிற பெரிய ஃபங்க்ஷன் இல்ல, அதான். ஆமாமா, நாளைக்கு மண்டபத்துல ஜாலியா ஓடி பிடிச்சு விளையாடலாம். திவ்யா வேற இருப்பா. அப்புறம் வாழை இலையில பலகாரம்லாம் சாப்பிடலாம். ஒரே ஜாலி தான். அம்மா, கல்யாணத்தை லீவ் நாள்ல வைக்காம ஸ்கூல் டேஸ்ல வைங்கம்மா. ஒரு ஃப்ரைடேவா பார்த்து வச்சீங்கன்னா 3 நாள் லீவு கிடைக்கும். அப்பதான் இன்னும் ஜாலியா இருக்கும்.